ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீச்சர் லீஃப். நான் உங்கள் பிரபாவதி. ரெண்டாவது நாளான இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆனால் அதுக்கு முன்னே ஒரு குயிக் ரிகேப் பார்த்துட்டு வந்துடுவோம். செட்னா என்ன? செட்டுன்றது கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதை எழுதுறதுக்கு ரெண்டு வழிமுறை இருக்குது. ஒன்று வந்து ரோஸ்டர் ஃபார்ம், இன்னொன்று வந்து செட் பில்டர் ஃபார்ம். செட் ஆப்ரேஷன்ஸ், யூனியன், இது வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுது. இன்டர்செக்ஷன் வந்து ரெண்டுத்துலேயும் என்ன காமன் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மெயினை மட்டும் அப்படியே வச்சுக்கும். எம்டி செட் பார்த்தீங்கன்னா அதில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லாத ஒரு செட்டு தான் எம்டி செட்டு. ஆர்டர்டு பேர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் ரெண்டு செட்ஸ்லேருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டை எடுத்து பேர் பண்ணுறது தான் ஆர்டர்டு பேர். இட்லி, வடை, சட்னி, சாம்பார், பொடி, தோசை, இதெல்லாம் ஹோட்டல் மெனு ஐட்டம் இல்லைங்க, நம்ம செட்டோட எலிமெண்ட்ஸ். சரி, இட்லி சட்னி, இட்லி சாம்பார், வடை சட்னி, வடை சாம்பார், இது ஹோட்டல் மெனுவா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ், அதாவது A cross B. இப்போ நம்முடைய முக்கியமான கான்செப்ட் என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B. ஏலேருந்து ஒரு எலிமெண்ட், பியிலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்டர்டு பேர். இது தான் நம்ம செட் ஏல ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது, இட்லி அப்புறம் வடை. செட் பியில் சட்னி அப்புறம் சாம்பார் இருக்குது. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது, அதாவது A cross B பண்ணும்போது, செட் ஏலேருந்து ஒரு இட்லி, அதுக்கப்புறம் செட் பிலேருந்து சட்னி, அதே போல் செட் ஏலேருந்து இட்லி, அதோட செட் பிலேருந்து சட்னி. அதே போல் அடுத்த எலிமெண்ட் வருது பாருங்க, வடை ஒன்று, அதுக்கப்புறம் சட்னி, அது காம்பினேஷன். வடை அதோட காம்பினேஷன் சாம்பார். இதே போல தான் நம்மளோட டே டு டே லைஃப்பில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் வந்து இன்கார்பரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் 1.1 வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இஃப் A ஈக்குவல் டு 1, 3, 5 and B ஈக்குவல் டு 2, 3, then find A cross B and B cross A. Is A cross B equal to B cross A? If not, why? Show that number of A cross B equal to number of B cross A equal to number of A cross number of B. இப்போ இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனமாக பாருங்கள். நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கனோ அதே போல் நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணணும் எக்ஸாம்ஸில். அப்போ தான் அது பார்க்க நீட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், அதுக்கடுத்து கிவன் தட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வேல்யூஸ் அப்படின்றத கரெக்டாக எடுத்து எழுதணும். இப்போ இங்கே A ஈக்குவல் டு 1, 3, 5 அண்ட் B ஈக்குவல் டு 2, 3 கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே போல் இப்போ A cross B என்ன வரும்? ஏலேருந்து ஒரு எலிமெண்ட், பியிலேருந்து ஒரு எலிமெண்ட். ஸோ 1, 2, 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3. இப்போ இதுவே B cross A அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது? முதல்ல பியிலேருந்து எலிமெண்ட்டை எடுக்கணும், அதுக்கப்புறமேட்டு ஏலேருந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், பியோட எலிமெண்ட் என்ன? 2, 3. ஏயோட எலிமெண்ட் 1, 3, 5. ஸோ இப்போ நமக்கு எப்படி ஆர்டர் கிடைக்க போகுதுன்னா 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி A cross B வந்ததை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுலேயே நமக்கு கிடைச்சிரும். நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம்னா A cross B நாட் ஈக்குவல் டு B cross A அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா பாருங்கள், A cross Bயில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 1, 2. அதுவே B cross Aல 2, 1. அதே போல் A cross Bயில் 1, 3 இருக்குது. இதில் B cross Aல 3, 1 இருக்குது. ஸோ இதே போல் தான் அடுத்தடுத்தும் வரும். அதனால A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. இந்த எக்ஸாம்பிளில் தேர்ட் கொஸ்டின் என்ன பாருங்க, ஷோ தட் நம்பர் ஆஃப் A cross B ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் B cross A ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் A cross நம்பர் ஆஃப் B.
ஓகே. நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் பி இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த ஏக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு கணக்கு பண்ணணும். இப்போ ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3. பில 2. ஸோ இங்கே நம்ம எப்படி எடுத்து எழுதிருக்கோம் பாருங்க. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 2. இப்போ ஏற்கனவே நம்ம 1 and 2 வந்து ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன இருக்குது? 6. அதே போல் நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ உள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 6 எலிமெண்ட்ஸ். இப்போ நமக்கு என்ன தெரியுது? நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி நம்ம நார்மல் மல்டிப்ளை மாதிரியே 3 கிராஸ் 2 ஈக்குவல் டு 6. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்பர் ஆஃப் பி கிராஸ் நம்பர் ஆஃப் ஏ நம்ம திருப்பி போட்டோம்னா கூட பாருங்க உங்களுக்கு சேம் 2 கிராஸ் 3 6 அவ்வளோதான். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. Thus, number of A cross B equal to number of B cross A equal to number of A cross number of B. அவ்வளோதான், நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 1.2 பாருங்க. இஃப் A cross B equal to 3,2, 3,4, 5,2, 5,4 then find A and B. இங்கே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இது கொடுத்துட்டாங்க A cross B. நம்ம A அப்புறம் B இந்த செட்டோட எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க ஏன்றது என்னது? அந்த கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதான் வரும். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் A cross B. ஸோ A வந்து 3,5. Bன்றது என்னது? செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட் A cross B அந்த செட்ல இருக்கிறதுல. ஸோ அது என்ன வந்திருக்கு? 2 and 4. ஓகே. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆன்சர்? ஏல வந்து 3, 5, அதுக்கப்புறம் பியில் வந்து 2, 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 2 எக்ஸாம்பிள்ஸும் முடிச்சிட்டோம். அது கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ஃபார்முலா நோட்டில் என்னென்ன காப்பி பண்ணணும்னு சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இன்னைக்கு குவிக் ரிகேப் அப்படின்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன் பாருங்கள், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் டேவோட ஆன்சர்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரோட மேட்ச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. இன்கேஸ் எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை உங்களுடைய மிஸ்டேக் நோட்டில் எழுதுங்க. அந்த ஃபுல் சம்முமே அப்படியே எடுத்து எழுதுங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதையும் வந்து மார்க் பண்ணுங்கள். அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அதையும் மார்க் பண்ணுங்கள். டே 2க்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சம்ஸ் எல்லாம் கிளாஸ் ஒர்க்கில் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க்ஸு தனியாக ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதுங்க. ஏதாச்சும் புரியலன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் புரியலன்னா கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.